யகூதிகள் 10வது நாள் பிடிக்கின்றார்கள், முஸ்லிம்களும் 10வது நாள் பிடிக்கின்றார்கள். நோன்பு ஒரு அழகான வணக்கம், அந்த வணக்கம். ஆனால் யகூதிகள் பிடிக்கின்ற செய்தி நபிகளாருக்கு வந்தவுடன் செய்தார்கள், யூத கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் மாறு செய்ய வணக்கமாக இருந்தாலும் சரி. 9வது நாளிலே அடுத்த வருடம் நான் இருந்தால் சேர்த்து பிடிப்பேன். 2 நோன்பு எங்களுக்கு அவர்களுக்கு ஒரு விடயத்திலும் இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூத கிறிஸ்தவர்களோடு சேர்ந்து நடக்கவில்லை சகோதரர். இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு தனித்துவமான மார்க்கம். அந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விடயங்கள் வேறு எந்த ஒரு மார்க்கத்திலும் இல்லை. அந்த மார்க்கம் ஒரு புனிதமான மார்க்கம். அந்த மார்க்கம் தான் அனைத்து முஸ்லிம்கள் உலகத்தில் வாழக்கூடிய சகல மக்களுக்குமான சட்டங்கள். ஆனால் இன்று மஹர்ரம் என்கின்ற பெயரிலே விழாக்கள் நடத்துகின்றார்கள். ஒவ்வொரு ஊர்களிலும் சரி, ஒவ்வொரு பாடசாலைகளிலும் சரி விழாக்கள் நடக்கின்றன. அதிலே பெரிய பெரிய பங்கன்கள் எல்லாம், பெரிய பெரிய சீஃப் கெஸ்ட்கள் எல்லாம் வருகின்றார்கள். எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தை ஏற்ற பெற்றோர்கள் குர்ஆன் ஓதுவதுதானே, ஹதீஸ் ஒன்றை வாசிப்பைதானே என்று பிள்ளைகளை அந்த விழாக்களிலே சேர்க்கின்றார்கள் சகோதரர்கள். நபிகளார் எந்த ஒரு வழிகாட்டலையும் அது சம்பந்தமாக எங்களுக்கு வழிகாட்டவில்லை. பாடசாலைகளிலே அதற்காக எவ்வளவோ கருத்தரங்கள் எல்லாம் நடாத்தப்படுகின்றன. விழாக்கள் சம்பந்தமான கருத்தரங்கள், இந்த போட்டிகள் இருக்கிறது, வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்று பிள்ளைகள் அழைக்கப்படுகின்றார்கள். யாரினுடைய வழிகாட்டல் சகோதரர்களை இவைகள்? மார்க்கத்தை முதலில் எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் சம்பந்தமாக சொல்ல வேண்டும். பிள்ளைகள் ஆசைப்படுவார்கள். அந்த பிள்ளைகளினுடைய ஆசைகளை, இது தவறான விடயம் என்பதை ஒரு மென்மையான முறையிலே மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்கள். யூத கிறிஸ்தவர்கள் ஒரு நாள் நோன்பு பிடித்ததையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது நோன்பாக மாற்றுகிறார்கள் என்றால் எங்களுக்கு, நாங்கள் அவர்கள் உருவாக்கிய ஒரு கலாச்சாரம், இந்த ஃபங்க்ஷன் என்பதும் விழாக்கள் என்பதும் மியூசிக்குகளும் அவைகளும் இவைகளும் நடனங்களை கொண்டு வருகிறார்கள், இசைகளை கொண்டு வருகிறார்கள். அதனோடு சேர்ந்து நாங்களும் போய் சேர்கிறோம் சகோதரர்கள். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆக பெரிய ஒரு தவறான அவர்கள் இசைகளை போடவில்லை, இஸ்லாமிய பாட்டுக்களை போடுகிறார்கள் என்கின்ற பேரிலே அரபு பாட்டை போடுகிறார்கள். சகோதரர்கள், உண்மையிலே அரபியிலே நல்ல கருத்துள்ள நல்ல பாடல்கள் இருக்கின்றன. ஆனால் எங்களுடைய சமுதாயத்தில் அரபு பாட்டுக்கு இசை வந்தாலும் ஹலால் ஆகிவிட்டது. தமிழ் பாட்டுக்கு இசை வந்தால் ஹராம், பின்னால் மியூசிக் ஓடினால் ஹராம். ஆனால் அரபு பாட்டுக்கு பின்னால் மியூசிக் ஓடினால் ஹலால் ஆக்கப்பட்டு விட்டது எங்களுடைய சமுதாயம். அரபு என்றால் ஏதோ குர்ஆனுடைய அந்தஸ்திலே தூக்கி வைக்கின்றார்கள் அந்த பாடல்கள். யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்கள். என்ன பாடலாக இருந்தாலும் சரி, பின்னால் மியூசிக் ஓடினால் ஹராம். அது தமிழாக இருந்தாலும் சரி, அரபாக இருந்தாலும் சரி. ஆனால் அரபு பாட்டுக்கு தான் எங்களுடைய பிள்ளை டான்ஸ் அடிக்கின்றது என்று எத்தனையோ விழாக்களிலே சேர்க்கின்றார்கள். அரபு பாடலை தான் எங்களுடைய பிள்ளை பாடப்போகிறது என்று பின்னால் மியூசிக் ஓடுகிறது. இந்த பிள்ளை முன்னால்